ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். போன வீடியோவில் சிம்பிள் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் இப்போது நம்ம வந்து கருப்பு சுண்டலை வச்சு சூப்பரான வடை செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு கருப்பு சுண்டலை வந்து ஊற வச்சுருக்கேன். அதோட 1 கப் அளவுக்கு குழம்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஆமாவோடலாம் செய்வோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு எடுத்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அது 1.5 கப்பு, இது 1 கப்பு. ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதை நான் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஹார்ஸ் மட்டும் ஊறினா போதும். நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு 2 ஹார்ஸ் மட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சி, 2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை 3, கிராம்பு 4, ஏலக்காய் ஒரு 3 போட்டுக்கோங்க. இப்போது அதில் ஊறிச்சு இல்லையா சுண்டல், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்களா, 2 ஹார்ஸ் ஊறினாலே நல்லா ஊறிருக்கு. குட்டி குட்டியாக இருந்தது சுண்டல், கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இருந்தால் போதும். அடுத்து நான் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் இருந்தாலும் அதோடு அரைச்சி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் போட்டால் குழந்தைங்க சாப்பிட்றப்போ வாயில் வந்து கொஞ்சம் வாயில் தட்டுப்படும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி போட்டால் கூட பரவாயில்ல, பச்சை மிளகாவை அரைச்சி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இதோட நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வடை மாவு எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அதோட நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த மாவு வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருந்தது. ஸோ நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு ஆட் பண்ணால் போதும். மாவு பிரியாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு சேர வரும். ஸோ நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. அதில் நான் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா வந்து வடை நல்லா எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வரணும். ஆமை வடைலாம் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து இந்த வடை வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இது வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க வீட்டில் இப்போ லீவ் விட்ருக்கனால ஸ்நாக்ஸ் ஏதாவது கடையில் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி நம்ம வந்து வீட்டிலே ஹெல்த்தியான சுண்டலை வச்சு பண்ணி கொடுக்கலாம். சுண்டலுக்கு பதிலாக தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிறு வகைகள் ஆட் பண்ணி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வடை செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். மழை வேறு பெய்யுதுங்க ஈவினிங் ஆச்சுன்னா. ஸோ இந்த மழைக்கும் 1 கப் டீ வடை வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் வந்து இந்த வடையெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது சுண்டல். ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்குது இல்லையா. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்லே வச்சு வேக விடுங்க. சிம்மில் வச்சாதான் உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வேகும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில், ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போனா தான் நல்லா வந்து வடை வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும், உள்ளே வேகவும் செய்யும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முன்னாடி அடுப்புறம் பின்னாடி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வரணுங்க. ரொம்ப டார்க்காக வரக்கூடாது. இந்த மாதிரி கருகிராமல் நம்ம பார்த்து பக்குவமாக எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லா வடையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். சூப்பரான ஹெல்த்தியான சுண்டல் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் கொடுங்க.
எல்லா வடையும் நல்லா இந்த மாதிரி நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கருப்பு சுண்டல் வடை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் தொடர்ந்து போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.